Hello students, அடுத்தது exercise 3.15 ல 5th graph பார்க்கலாமா? A school announces that for a certain competitions the cash prize will be distributed for all the participants equally as shown below. Number of participants, amount for each participant கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the constant of variation, அடுத்தது graph the above data and hence find how much will each participant get if the number of participants are 12. ஓகேவா? ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. விகித சம மாறிலியை காண்க. மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்க. நமக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க. காம்படிஷன்ல கொடுக்குற பிரைஸ் அமௌண்ட்டை எப்படி கொடுக்குறாங்கிறது இந்த டேபுலர் காலம் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேரு 4 பேரு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அந்த காம்படிஷன்ல. அப்புறம் 4 பேரு, அப்புறம் 2, அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 10ன்னு பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்ப 2 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா ஒருத்தருக்கும் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 180. 4 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா ஒருத்தருக்கும் 90. 6 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கும் 60 rupees. 8 மெம்பர்ஸ்னா 45 rupees. 10 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கும் 36 rupees கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டேப்லெட் காலத்துல. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், விகித சம மாறிலி, அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேரியேஷன் பார்த்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகும். 2, 4, 6, 8, 10 நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகிட்டே போறாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு கொடுக்குற ஒருத்தருக்கும் கொடுக்குற அமௌண்ட் என்ன ஆகுது? குறையுது. அமௌண்ட் குறைஞ்சிட்டே வருது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது எதிர் மாறுபாடு. இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண 180, 4 மெம்பர்ஸ்க்கு 90, 6 மெம்பர்ஸ்க்கு 60 rupees, ஒருத்தருக்கும் 60, 8 மெம்பர்ஸ் ஒருத்தருக்கும் 45, 10 மெம்பர்ஸ் ஒருத்தருக்கும் 36. ஓகேவா? ஆனா நம்பர்ஸ் அதிகமாக அதிகமாக ஒருத்தரோட பிரைஸ் அமௌண்ட் என்ன குறைஞ்சிட்டே வருது. அப்படிங்கும்போது இது என்ன? 1 இன்க்ரீஸ் ஆகுது, 1 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு. ஸோ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன? விகித சம மாறிலி என்ன? அடுத்தது நம்ம கிராஃப் போடணும். கிராஃப் த above data and hence how much will each participant get if the number of participants are 12. 12 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும்? அதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்னு விகித சம மாறிலி, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். இன்னொரு கொஸ்டின் 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணா ஒருத்தருக்கும் கிடைக்கிற அமௌண்ட் என்ன? ஓகேவா? இது நம்ம கிராஃப் போட்டுட்டு கிராஃப் மூலியமா போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸ் எழுதிக்கலாம், என்னென்ன டேட்டாஸ் எழுதுறதுன்னு. ஓகேவா? இப்ப சொல்யூஷன் பண்ணலாமா? நமக்கு சம்லிய டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் x 2, 4, 6, 8, 10 இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் 180, 90, 60, 45, 36 குறையுது. x increases, y decreases. அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ 1 இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னொன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது எதிர் மாறுபாடு. எதிர் மாறுபாட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதாவது இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? xy is equal to k. xy is equal to k.
அதாவது x into y is equal to k. x into y is equal to k. அதாவது x into y னா 2 into 180 is equal to 4 into 90 is equal to 6 into 60. அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்ல என்ன 10 into 36 என்ன வரும் நமக்கு 10 into 36 360 6 into 60 360 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 360 வரும். அப்ப xy is equal to 360. அப்ப k ஓட வேல்யூ என்ன k is equal to 360. k வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலி. நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க விகித சம மாறிலியை காண்க. அதாவது find the constant of variation. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் கிடைச்சதா k வேல்யூ என்ன 360. அடுத்து கிராஃப் எப்படி போடணும் ஈக்குவேஷன் ஆஃப் தி கிராஃப். ஈக்குவேஷன் ஆஃப் தி கிராஃப் வந்துட்டு xy is equal to k என்ன 360. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி கிராஃப். கிராஃப் போட்டுட்டு அந்த கர்வ் மேல எழுதணும். இன்டைரக்ட் வேரியேஷன்ங்கிறதுனால நம்ம கர்வ் கிடைக்கும். கிராஃப் போட்டுட்டு அந்த கர்வ் மேல இது எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன நமக்கு find the constant of variation. விகித சம மாறிலியை காண்க. விகித சம மாறிலி என்ன கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன k. k ஓட வேல்யூ 360. தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் if number of participants is 12 what will be the amount for each participant. அதுதான் செகண்ட் क्वेश्चन இல்லையா? அதாவது 12 பேர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் தொகை எவ்வளவு அதான் நமக்கு கேள்வி இல்லையா? இப்போ இது வந்து கிராஃப் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? x ஆக்சிஸ்ல 1 2 3 4 அப்படின்னு 15 வரல எடுத்திருக்கேன். x ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை. அந்த காம்படிஷன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க வந்து x ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் மீட் பண்ற பாயிண்ட் 0. இது x டாஷ் இது y டாஷ். y ஆக்சிஸ்ல 10 20 30 40 180 வரல எடுத்திருக்கேன். இது வந்து பிரைஸ் அமௌண்ட் அதாவது பரிசு தொகை ரூபாய் இன் ருபீஸ் பரிசு தொகை இன் ருபீஸ். அடுத்தது ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் அதாவது ஒரு யூனிட் தானே எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இது டினோட் பண்ணோம். அடுத்தது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 10 யூனிட்ஸ் இது என்ன அமௌண்ட். ஓகேவா? அடுத்தது அளவு திட்டம் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 1 அலகு பங்கேற்பாளர்கள். ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் 10 அலகு அமௌண்ட் தொகை. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். பாயிண்ட்ஸ் வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2,180 எக்ஸ் ஆக்சிஸ் 2 ஒய் ஆக்சிஸ் 180னா 2ல் நீங்கள் வா இங்கே இருக்கா 180 இந்த பாயிண்ட்டு 2,180. அடுத்த பாயிண்ட்டு 4,90 எக்ஸ் ஆக்சிஸ் 4 ஒய் ஆக்சிஸ் 90 90 இங்கே இருக்குது 4 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு 490 4,90. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் 660 660 எங்கே இங்கே இருக்கா 6,60. அடுத்தது 8,45 எக்ஸ் ஆக்சிஸ் 8 45னா 40க்கு மேலே இந்த பாயிண்ட் 8,45. அடுத்தது 10,36 எக்ஸ் ஆக்சிஸ் 10 36னா 30க்கு மேலே 6 சின்ன கட்டம். இது 5க்கு மேலே ஒரு ஃபஸ்ட் இருக்கிறது. ஸோ 10,36. ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். கர்வ் போடலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுக்கோ. இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுக்கோ.
எக்ஸ்டெண்ட் பண்ணி யாரோ மார்க் போட்டோமா. அடுத்தது நமக்கு என்ன கொஸ்டின், 12 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒருத்தருக்கும் கிடைக்கும் பரிசு தொகை என்னன்னு கேட்டிருக்காங்களா. இப்போது நம்ம 12 மெம்பர்ஸ் இங்கே வந்து பங்கேற்பாளர்கள் கொடுத்துருக்குமா. 12 மெம்பர்ஸ் இங்கேருந்து லைன் போடு. 12 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் கிடைக்கிற பரிசு தொகை எவ்வளவு, கரெக்டாக 30க்கு வருது பாரு. Each will get 30 rupees. If 12 of them participated means each will be getting rupees 30. Each will get rupees 30. So in the point வந்துட்டு 12, 30. So equation of the curve என்ன, xy is equal to, இது வந்து indirect variation, xy is equal to 360. 9 into 4 360. K value 316 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. xy is equal to 360. So 12 members participate பண்ணா arrow mark, 12 of them participated na each will get rupees 30. 12 பேர் பங்கேற்று கொண்டால் ஒருத்தருக்கும் 30 ரூபாய் கிடைக்கும். ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. கிராஃப்ல ஒரே ஒரு क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு விகித சம மாறிலி, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன, கர்வ் வர்றதுனால இன்டைரக்ட் வேரியேஷன். அது இல்லாமல் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் டிக்ரீசஸ், தேர்ஃபோர் அது இன்டைரக்ட் வேரியேஷன் முன்னாடியே பார்த்துட்டோம் சம்மில். ஸோ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்டைரக்ட் வேரியேஷன். செகண்ட் கொஸ்டின் 12 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஈச் வில் கெட் rupees 30. அதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா. கிராஃப்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தருக்கும் கிடைக்கிற அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு rupees 30. rupees 30. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 அப்படின்னா அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு rupees 30. மொத்த பங்கேற்பாளர்கள் 12 பேர் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் தொகை ரூபாய் 30. கிராஃப்ல பார்த்தா இல்லையா, ரொம்ப சிம்பிள். திரும்ப சொல்றேன், கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோ, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ, ஸ்கேல் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் கொடுத்த பாயிண்ட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. டைரக்ட் வேரியேஷன் ஸ்ட்ரைட் லைன் வரும், இன்டைரக்ட் வேரியேஷன் கர்வ் வரும். அதுக்கப்புறம் என்ன வேரியேஷன் எழுதிக்கோ, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலி கண்டுபிடி, ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆன்சர் எழுது. கிராஃப்ல வந்துட்டு பாக்ஸ் போட்டு அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு இங்க வந்து நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா. கண்டிப்பா கிராஃப்ல 8 மார்க்ஸ் வாங்கணும். 2 டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. ஒன்னு வேரியேஷன்ஸ், ஒன்னு இன்னொன்னு வந்து பேரபோலா. நீங்க வந்து இந்த வேரியேஷன்ஸ் கிராஃப் படிச்சாவே போதும், நீங்க கண்டிப்பா 8 மார்க்ஸ் வாங்கலாம். மொத்தம் 10 கிராஃப் தான். 6 + 4 எக்ஸாம்பிள் 4 வருது. இங்க வந்து எக்ஸசைஸ்ல 6 வருது. 6 + 4 10 சம்ஸ் தான் இருக்குது. அந்த 10 சம்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 8 மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா.